வணக்கம் மக்களே, நான் தான் அஸ்வின். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதுசா நம்ம சேனல் யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தேவைப்பட்டதுன்னா. நம்ம இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கிருஷி ரசாயன் கம்பெனில கிருஷில்டு இந்த ப்ராடக்ட்டை பத்தி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன கிராப்ஸுக்கு வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அதை தவிர்த்து நம்ம என்னென்ன கிராப்ஸுக்கு வந்து பயன்படுத்தலாம், எத்தனை எம்எல் டோசேஜ்ல பயன்படுத்தலாம், என்னென்ன புழுக்களுக்கு கேட்குது அப்படின்றத ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கிருஷி ரசாயன் கம்பெனில கிருஷில்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூச்சிக்கொல்லி. இது வந்து பாத்தீங்கன்னா தயாமெத்தக்சன் 12.6%, லாம்டா சைக்கோத்ரின் 9.5% மூலக்கூறுல வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த லாம்டா சைக்கோத்ரின் வந்து இதுல பர்சன்டேஜ் கொஞ்சம் 9.5 அதிகமா தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமா இது பாத்தீங்கன்னா இந்த லாம்டா சைக்கோத்ரின் கண்டிப்பா எரிச்சல் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதனால நீங்க இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணும்போது முக்கியமா உங்களுக்கு சேஃப்டிக்கு நீங்க கவர் இல்லைன்னா அந்த மாதிரி நீங்க கவர் இல்ல எண்ணெய் தடவிட்டு அந்த மாதிரி நீங்க வந்து தாராளமா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கண்டிப்பா இது வந்து எரிச்சல் இருக்கும். இதை என்னென்ன கிராப்ஸுக்கு வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து வெண்டைக்காய்க்கு கொடுத்துருக்காங்க, கத்திரிக்காய்க்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாய்க்கு கொடுத்துருக்காங்க, தக்காளிக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பருத்திக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோளத்துக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோதுமை இது வந்து 7 கிராப்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து நம்ம வந்து அனைத்து வகையான காய்கறி பயிர்களுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமா மல்லிக்கு பூச்செடிகளுக்கு வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க. பூச்செடியில எதுக்கு பயன்படுத்துவாங்க இந்த மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை நான் வந்து கடைசியில சொல்றேன். முக்கியமா இதுல இந்த கிருஷில என்னென்ன புழுக்களுக்கு கேக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து பசுவனிக்கு கேக்குது, அதுக்கப்புறம் தண்டு துளைப்பானுக்கு கேக்குது, அதுக்கப்புறம் காய் துளைப்பான், பழ துளைப்பான் இதுக்கு வந்து கேக்குது. அது மட்டும் இல்லாம வெள்ளை கொசுக்களுக்கு வந்து இது கேக்குது. இதை நீங்க 1 லிட்டர் தண்ணிக்கு தாராளமா 1 லிட்டருக்கு 2 ml வரைக்கும் நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். இல்ல நான் கொடி வகை பயிர்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல 1 லிட்டருக்கு 1 ml வந்து போதுமானது. அது இல்லாம நம்ம வேற காய்கறி பயிர்களுக்கு அடிக்கும் போது நீங்க தாராளமா 2 ml வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா முழுக்க முழுக்க இந்த பச்சை புழுக்களுக்கும் வெள்ளை ஈக்கும் வந்து நல்லாவே கேக்குது. இதை மல்லியில அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா மல்லியில முக்கியமா அந்த காம்பு சுருக்கம் வரும், லப்பர் புழு மஞ்சள் கலர்ல, அந்த புழுக்கு வந்து இது கேக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை புழு, இந்த பச்சை புழுக்கு வந்து மல்லியில கேக்குது. இதை தவிர்த்து நீங்க முல்லைக்கு, கனகாம்பரம், காவட்டான் இது எல்லாத்துக்குமே காய்கறி பயிர்கள் எல்லாத்துக்குமே நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா இதுல லாம்டா சைக்கோத்ரின் 9.5% இருக்கிறதுனால புழுக்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்க இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இப்பதான் யூஸ் பண்ண போறோம்னா இதை யூஸ் பண்ணிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். See you, bye.